இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிஷி, நீ மலிஷ்காவை லவ் பண்ணிட்டு இருந்த ஞாபகம் இருக்குல்ல? இன்னமும் அவளை தான் விரும்புற தானே? ரிஷி, ரொம்ப ஈஸியா தான் உன்கிட்ட கேள்வி கேட்ட, அதுக்கு ஆமான்னு பதில் சொல்லாம ஏன் அமைதியா இருக்க? ரிஷி, ஏன் அமைதியா இருக்க? எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்னோட ஸ்மார்ட்டான இன்டெலிஜென்ட்டான பையனை அந்த பொண்ணு என்னதான் பண்ணாலோ தெரியல, அவளை பத்தியே பேசிட்டு இருக்கான். உனக்கு எது நல்லதுன்னு நினைக்க மாட்டேங்கிற ரிஷி. மாம், என்னோட நல்லதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். அப்படியா? இதுதான் உனக்கு நல்லது. உன் முகத்தை பாரு, சோகமா இருக்க. என்ன லட்சுமி? லட்சுமிங்கிற பேரை நான் கேட்க விரும்பல. இதோ நீ இந்த மாதிரி இருக்கியே, இதுக்கெல்லாம் அவதான் காரணம். மாம், லட்சுமி எதுவும் பண்ணல. எல்லா விஷயத்துக்கும் எதுக்காக நீங்க அவளே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா அவ அப்படிப்பட்டவதான். ரிஷி, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டா, உன் வாழ்க்கையிலயும் வரமாட்டா. நான் அவளை வர விட மாட்டேன். நீ மலிஷ்காவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். தட்ஸ் ஃபைனல். மாம், நான் உங்களுக்கு இதை எப்படி புரிய வைக்கிறது? நான் மலிஷ்காவை காதலிக்கிறேன். ஆனா என்ன தெரியல, மனசு அறிவு இந்த கல்யாணத்துக்கு தயாராவே இல்ல. அது ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்கு நடக்கிற இல்ல எதுவுமே இல்ல புரியல. ரிஷி, ஒத்துக்கோ. இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கணும். எஸ்ன்னு சொன்னா போதும். அப்புறம் சரி, உனக்கு என்ன தோணுதோ அத மாதிரி நினைச்சுக்க. ஆனா நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். மாம் 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 இல்ல 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 என்ன நடந்தாலும் சரி, நான் மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அது ஏன்னே தெரியல, என் மனசும் அறிவும் இதை ஏத்துக்கவே மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? எல்லாரும் அவங்க விருப்பத்தை ஏன் மேல திணிக்கிறாங்க. முதல் லட்சுமி என்ன விட்டுட்டு போனா, அப்புறம் மலிஷ்கா மிரட்டிட்டு போனா, இப்போ மாம் ஆர்டர் பண்ணிட்டு போறாங்க. இல்ல, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் பண்ணுவேன். என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்காது. ஆமா, இதுதான் சரி. இத பண்ணாதான் கல்யாண பேச்சை எடுக்காம இருப்பாங்க. அக்கா, ஒன்னும் இல்ல, நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்கல்ல, உள்ள வந்து தூங்கலாம்ல. இல்ல பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். நீ உட்காரு. அக்கா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஷாலு, ப்ளீஸ் மறுபடியும் தயவு செஞ்சு நீ ஆரம்பிக்காத. இல்லக்கா, வேற ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? உட்காரு, வா இங்க வந்து உட்காரு. என்னாச்சு? ஆயுஷ் எனக்கு ஃபோன் பண்ணாங்கக்கா. எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறேனா? ஷாலு, நீ அவன்கிட்ட நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டல? சொன்னேன்க்கா, ஆனா அவனும் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான்க்கா. என்ன அது அவங்க வீட்டுல ஒண்ணு நடந்துச்சாங்க்கா. என்னாச்சு ஷாலு? ஏதாவது பிரச்சனையா? ரிஷிக்கு எதுவும் ஆகல? இல்ல இல்ல, மாமா நல்லாதான் இருக்காரு. நீலம் ஆண்டியும் கிரண் ஆண்டியும் மனிஷ்காவுக்கும் மாமாக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க.